Today we are going to see about types of feedback. What do you mean by feedback? Feedback is called as பின்னூட்டம். அதாவது ஒரு ஒர்க்கு செய்கிறோம் இல்லை ஒரு ப்ரோக்ராம் நடக்க அப்படின்னா அதை பற்றின ஃபீட்பேக் அப்படின்னு கேட்குறது, அதை பற்றின ஒரு நம்மளோட கருத்தை சொல்கிறது, இல்லை அதை பற்றி நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஃபீட்பேக். There are various types of feedbacks. Feedback can serve a number of purposes and take a number of forms. Feedback can be provided as a single entity. ஸோ ஃபீட்பேக்கில் நிறைய பர்பஸ் இருக்குது, நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபீட்பேக்கை சிங்கிள் என்டிட்டியாகவும் எடுத்துக்கலாம். அதாவது இன்ஃபார்மல் ஃபீட்பேக், உடனே ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி. ஒரு ப்ரோக்ராம் நடக்குன்னா அந்த இதில் உட்காந்துருக்கிறவங்களே ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி. அடுத்த கம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் என்டிட்டிஸ் மீன்ஸ் ஃபார்மல் இல்லை ஃபார்மேட்டிவ் இல்லை பியர் ஃபீட்பேக். ஃபார்மல் மீன்ஸ் ஒரு ப்ரோக்ராமாக வெல் ஸ்ட்ரக்சர்டாக ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதாக கொடுக்குறது. ஃபார்மேட்டிவ் மீன்ஸ் ஒரு ஸ்டேஜ்லேயும் அசஸ்மெண்ட் ஃபீட்பேக் கொடுக்குறது. தென் பியர் ஃபீட்பேக் மீன்ஸ் இட் இஸ் பை த பியர் குரூப்ஸ், நம்ம கூட இருக்கிறவங்களே பியர் கொடுக்குறது. ஸோ ஈச் ஆஃப் இட்ஸ் ஹேஸ் அண்ட் மேக்ஸிமைசிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அண்ட் என்ஹான்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். அதாவது ஃபீட்பேக் நம்மளோட லேர்னிங்கை என்ஹான்ஸ் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும், இல்லை மேக்ஸிமைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்ஸ். Informal feedback means it can occur at any times at something that emerges spontaneously in a moment or during action. ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போது ஸ்பான்டேனியஸாக உடனே இல்லை அந்த ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபீட்பேக் தோணும்ல, இது நல்லா இருக்குது, இல்லை இது நல்லா இல்லை, இது இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறது. அதை தான் இன்ஃபார்மல் ஃபீட்பேக்னு சொல்கிறாங்க. The informal feedback requires the building of rapport with students to effectively encourage, coach or guide them in a daily management or decision making for learning. ஸோ இன்ஃபார்மல் ஃபீட்பேக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ரப்போர்ட் வேணும், அவங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ அவங்களுக்கு புரியணும், அவங்களுக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தான் அவங்க உடனே ஒரு ஆக்ஷன் நடக்கும்போதே இது புரியலை, இது புரியுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இட் மைட் அக்கர் இன் த கிளாஸ் ரூம் ஆர் ஓவர் இந்த ஃபோன் ஆர் ஆன்லைன் ஃபோரம் ஆர் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ எதுலனாலும் இன்ஃபார்மல் ஃபீட்பேக் நடத்தலாம். தென் ஃபார்மல் ஃபீட்பேக் இஸ் planned or systematically scheduled in the process. ஒரு பிளான்ட் இல்லை ஒரு ஷெட்யூலாக ஒரு ப்ராசஸில் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் ஃபார்மல் ஃபீட்பேக்னு சொல்லுவோம். யூஸ்வலி இட் இஸ் அசோசியேட்டட் வித் அசஸ்மெண்ட் டாஸ்க். ஃபார்மல் ஃபீட்பேக் இன்க்ளூட்ஸ் த லைக்ஸ் ஆஃப் மேக்கிங் க்ரைட்டீரியா, காம்படன்சி அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் இஸ் ரெக்கார்டட் ஃபார் போத் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஸ் எவிடன்ஸ். ஸோ ஃபார்மல்னால் ஒரு பிளான்ட், இதில் நம்மளோட க்ரோத்துக்கு என்ன செய்யணும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட லேர்னிங்க்கு தகுந்த மாதிரி அந்த ஃபீட்பேக் கொடுக்குறது. எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபீட்பேக்கை செட் பண்ணுறது, என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்கிறது. இதுதான் ஃபார்மல் ஃபீட்பேக். தென் ஃபார்மேட்டிவ் ஃபீட்பேக், த கோல் ஆஃப் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு ரெண்டு இருக்குது. ஃபார்மேட்டிவ் மீன்ஸ் ஷார்ட் டேர்ம். So formative assessment is the monitor student learning to provide ongoing feedback that can be used by instructor to improve their teaching and by students to improve their learning. Formative அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்பேனில் இப்போ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு மந்த்லி டெஸ்ட்டோ இல்லை ஒரு வீக்லி டெஸ்ட்டோ அப்படி வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேன் ஆஃப் டைம்லேயே ஃபீட்பேக் கொடுக்குறது. ஸோ அப்போ அவங்களுக்கு உடனே புரியும், அவங்க மிஸ்டேக்ஸ் உடனே ரெக்டிஃபை பண்ண முடியும். Therefore, formative feedback is the best given yearly in the course of ஒரு கோர்ஸில் ஏர்லியாக கொடுக்குற ஃபீட்பேக் தான் ஃபார்மேட்டிவ் ஃபீட்பேக். எல்லாத்தையும் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கேட்குற ஃபீட்பேக் கிடையாது. நடத்திக்கிட்டு இருக்கும்போது இது புரியுதா, அதாவது ஒரு லெசன் நடத்தும் போதே நம்ம புரியுதான்னு கேட்குற மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு அப்புறமும் அவங்கள வேல்யூ பண்ணி அவங்களோட ஃபீட்பேக் கேட்டு அப்போ அவங்களோட இந்த ஃபார்மேட்டிவ் ஃபீட்பேக் என்ன பண்ணணும்னா ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் அண்ட் ப்ரிவென்ட் தெம் ஃப்ரம் மேக்கிங் சேம் மிஸ்டேக்ஸ் அகைன். ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மிஸ்டேக்கை திருப்பி செய்யாமல் இருக்கிறதுக்கு உதவும். இன் சம் கேசஸ் ஃபீட்பேக் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபீல் கேப்பபிள் ஆஃப் ப்ராக்ரஸிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அசஸ்மெண்ட். சில நேரம் அந்த ஃபீட்பேக் என்ன செய்யும் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் சம்மேட்டிவ் ஃபீட்பேக். Summative assessment means to evaluate student learning at the end of instructional unit or comparing it against some standard or benchmark. அதாவது ஃபார்மேட்டிவ்ங்கிறது அப்பப்போ அசஸ்மெண்ட் கொடுக்குறதுன்னு சொன்னேன். சம்மேட்டிவ் ஃபீட்பேக் ஆன் த ஹோல் எண்டில் இல்லை ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல வச்சு ஒரு ஃபீட்பேக் கேட்கணும். அதாவது மேபி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அல்லது ஆனுவல் எக்ஸாம் இல்லை குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சு அப்போ அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறது தான் சம்மேட்டிவ் ஃபீட்பேக். Therefore, summative feedback consists of detailed comments that are related to specific aspects of their work.
clearly explains how the mark was derived from the criteria provided and additionally constructive comments and how the work could be improved. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா மொத்தமாக கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சம்மேட்டிவில். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல மார்க் கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிளியராக கொடுக்குறது தான் வந்து சம்மேட்டிவ் ஃபீட்பேக். தென் ஸ்டூடெண்ட்ஸ் பியர் ஃபீட்பேக். ஸ்டூடெண்ட்ஸ் பியர் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட சைக்கிள், அதாவது அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃபீட்பேக். தேர் இஸ் நோ லாங்கர் நீட் ஃபார் டீச்சர்ஸ் டு பி ஒன்லி எக்ஸ்பர்ட்ஸ் வித்தின் எ கோர்ஸ். ஒரு கோர்ஸ் நடக்கு இல்லை ஒன்று சொல்லிக் கொடுக்காங்க அப்படின்னா அதில் டீச்சர்ஸ் மட்டுமே எக்ஸ்பெக்ட் கிடையாது. ஸோ அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அவனுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, ஃபீட்பேக் வந்து சொல்லலாம். வித் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆன்கோயிங் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லேர்ன் டு கிவ் குவாலிட்டி ஃபீட்பேக். ஸோ அவங்களோட சப்போர்ட், இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியுது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபீட்பேக் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பியர்ஸ்ட்டேருந்தே குவாலிட்டி ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், விச் இஸ் ஹைலி வேல்யூட் பை பியர்ஸ். ஸோ இப்போது நம்மளில் ஒருத்தங்க ஒரு ஃபீட்பேக் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக வந்து ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென் ப்ரொவைடிங் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ரெகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் அண்ட் ரிசீவ் பியர் ஃபீட்பேக் என்ரிச்சஸ் தேர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெவலப் தேர் ப்ரொஃபஷனல் ஸ்கில். ஸோ இது வந்து அவங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து என்கரேஜ் பண்ணும், இம்ப்ரூவ் பண்ணும், அண்ட் அவங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸோட பியர் ஃபீட்பேக். தென் ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் ஃபீட்பேக். ஸ்டூடெண்ட்ஸோட செல்ஃப், this is the ultimate goal of feedback for learning. ஸோ ஃபீட்பேக்கோட அல்டிமேட் கோலே வந்து செல்ஃப் ஃபீட்பேக் தான். During the provision of feedback, teachers have the opportunity not to provide direction for the students. ஸோ இந்த ஃபீட்பேக்கில் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதுவுமே வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. பட் டு டீச் தெம் எக்ஸ்பிளிசிட் மாடலிங். எக்ஸ்பிளிசிட் மீன் வெளிப்படையாக அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே இன்ஸ்ட்ரக்ஷன், மாடலிங் எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் என்னது, கோல் செட்டிங் என்னது, எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு டீச்சர் வந்து ஒரு 2 மார்க் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து 5 மார்க் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறாங்கன்னா அதில் எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அந்த டீச்சருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க எதுக்காக சொல்கிறாங்கிறத சொல்லாமல் இது இம்பார்ட்டன்ட், இதில் உள்ளதை மட்டும் படி, அதில் உள்ளதை படின்னு மட்டும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட செல்ஃப் ஃபீட்பேக்கில் எப்படி இருக்கும்னா எல்லாத்தையுமே டீச்சர் முதையே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோனமி ஆஃப் டீச்சர்ஸ் கேன் எக்ஸ்பிளிசிட் ஐடென்டிஃபை, ஷேர் அண்ட் கிளாரிஃபை லேர்னிங் கோல்ஸ் அண்ட் சக்ஸஸ் க்ரைட்டீரியா. ஸோ அவங்க எல்லாத்தையுமே அவங்களோட சக்ஸஸ் க்ரைட்டீரியாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து சொல்லும்போது this model of application of criteria using samples provide guided opportunity for self feedback. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கும்போது அவங்க செல்ஃபாக வந்து அவங்கள ஃபீட்பேக் பண்ணிக்கிறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் teach students how to use feedback to determine next steps and set goals and allow time for self feedback. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து புரியும். அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஃபீட்பேக்கை எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டுட்டு போகணும், கோல் என்னது செட் பண்ணணும், அவங்க அதில் வந்து ஃபீட்பேக் கொடுத்து அவங்களே வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவாங்க. தென் லாஸ்ட் டைப் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். திஸ் டைப் ஆஃப் ஃபீட்பேக் இஸ் ஸ்பெசிஃபிக் மீன்ஸ் பர்டிகுலராக ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் இந்த ஃபீட்பேக் கொடுப்போம். இஷ்யூ ஃபோக்கஸ்ட் அண்ட் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன். இது வந்து ஃபோக்கஸ்டாக அண்ட் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் பண்ணுறதை வச்சு இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் இருக்குது. தெர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். நெகட்டிவ் ஃபீட்பேக் மீன்ஸ் கரெக்டிவ் கமெண்ட்ஸ் அபவுட் பாஸ்ட் பிஹேவியர். நம்மளோட பாஸ்ட் பிஹேவியரில் எதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் பிஹேவியர் தட் வாஸ் இன் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட். நம்ம பாஸ்ட்டில் இருந்த பிஹேவியரில் நம்ம இதெல்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக் அஃபர்மிங் கமெண்ட்ஸ் அபவுட் பாஸ்ட் பிஹேவியர் ஃபோக்கஸஸ் அண்ட் பிஹேவியர் தட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஷுட் பி கண்டினியூ. நம்மளோட பாஸ்ட்டில் இந்த பிஹேவியர்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற பிஹேவியர் முழுதும் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் வந்து சொல்கிறாங்க. தென் நெகட்டிவ் ஃபீட் ஃபார்வர்ட் மீன்ஸ் corrective comments about future performance. Future focuses on behavior that should be avoided in future. ஸோ இதில் வந்து கரெக்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஃப்யூச்சரில் இந்த கேரக்டர்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த பிஹேவியர்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் நெகட்டிவ் ஃபீட் ஃபார்மேட். தென் பாசிட்டிவ் ஃபீட் ஃபார்மேட் அஃபர்மிங் கமெண்ட்ஸ் அபவுட் ஃபார் ஃபியூச்சர் பிஹேவியர் ஃபோக்கஸ் ஆன் பிஹேவியர் தட் வில் இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் இன் த ஃபியூச்சர். இது வந்து இந்த பிஹேவியர்னால உங்களோட ஃப்யூச்சரில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் பாசிட்டிவ் ஃபீட்பேக். ஸோ guys, today we are going to see about types of feedbacks. Hope you all understand. Thank you.